இந்த வீடியோல சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து ஒரு சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். 4x by x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. அந்த 1 என்ன பண்றேன் அப்படின்னா 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். 1 ஸ்கொயரோட வேல்யூவும் 1 தான். மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b a மைனஸ் b. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை இதுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4x பை எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ சப்ராக்ஷன் பண்ணணும். டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை நம்ம சேம் ஆக்கணும். 4x by x plus 1 x minus 1 minus x plus 1 by x minus 1. x minus 1 ரெண்டுலையுமே இருக்கு. இங்க இல்லாதது x plus 1. அதனால மேலேயும் கீழேயும் x plus 1 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x plus 1 x plus 1. ஓகேவா? இப்போ எக்ஸ் பிளஸ் 1 அடிச்சுட்டோம்னா இங்க இருக்கிறது கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு டினாமினேட்டருமே சேமா இருக்கு. ரெண்டுக்கும் சேர்த்து ஓராட்டி மட்டும் எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 4x மைனஸ் இருக்கனால பிராக்கெட் போட்டுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 plus x 1 into x plus x 1 into 1 plus 1. அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்றேன். 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 x minus 1. ஃபர்ஸ்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன். அடுத்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் 2x பிளஸ் 4x பிளஸ் 2x மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. மைனஸை காமனாக வெளில எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் minus 2x plus 1 by x plus 1 x minus 1. இந்த நியூமரேட்டரை பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. ஸோ அதுபடி நம்ம சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட்டை பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு லாஸ்ட் இருக்கிறது கான்ஸ்டன்ட், அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1. சென்டரா இருக்கிறது மைனஸ் 2. இப்போ ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு கிடைக்கணும். அது ரெண்டு ஆட் பண்ணோம்னா எனக்கு மைனஸ் 2ன்னு கிடைக்கணும். நான் மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு கிடைக்குது. இதை ஆட் பண்ணுவோம். மைனஸ் 1 பிளஸ் மைனஸ் 1 ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இதுக்கு பதிலாக இதை எழுதிக்கலாம். ஓகேவா? இதை ரஃப்ல செய்யணும். எக்ஸ் மைனஸ் 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? மைனஸ் இருக்கு. மைனஸ் x minus 1 whole square by x plus 1 x minus 1. x minus 1 இது ரெண்டாட்டி இருக்குல்ல, அதனால 1 மட்டும் போயிடும், ஸ்கொயர் மட்டும் போயிடும். கடைசி பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1. மைனஸ் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1.
இதுவே மாற்றி எழுதணும் அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த சம்முக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.